வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ரியான் ஏர் விமான பயணத்தில் ஏற்பட்ட திடீர் கோளாறு. பாலஸ்தீனிய வீடுகள் முற்றுகை, நெதன்யாகுவுக்கு அமெரிக்கா அழுத்தம். ஈரான் அமெரிக்கா இடையே மோதல்கள், பாரசீக வளைகுடாவில் பெரும் எண்ணெய் கசிவு. பிரான்சில் பெருங்காட்டு தீ, 525 பேர் அவசரமாக வெளியேற்றம். ஈரான் மீதான முற்றுகை, 62 வணிக கப்பல்களை திருப்பி அனுப்பிய அமெரிக்கா. ஈரானிய அரசு அதிகாரிகளுக்கு தடை விதித்த கனடா. இந்தோனேசியாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், சுனாமி எச்சரிக்கை. ஆப்கானிஸ்தானில் குண்டுவெடிப்பு, நகர மேஜர் உயிரிழப்பு. ஏமன் அரச படையினர் நடத்திய தாக்குதலில் கவுதி அமைப்பினர்கள் 27 பேர் உயிரிழப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். கடந்த மாதம் ரியான் ஏர் விமான பயணத்தின் போது உடைந்த என்ஜின் விசிறி பிளேடில் உலோக சோர்வுக்கான ஆதாரங்களை அமெரிக்க விமான பாதுகாப்பு புலனாய்வாளர்கள் கண்டறிந்துள்ளனர். இதன்போது விமானத்தினுள்ளே பாகங்கள் சிதறி ஜன்னலை உடைத்துள்ளன. அந்த ஜன்னலின் திறப்பிற்குள் பயணியொருவர் சிக்கியுள்ளார். இதனையடுத்து விமானத்துக்குள் இருந்த மருத்துவர் ஒருவர் அவருக்கு சிகிச்சை அளித்துள்ளார். தேசிய போக்குவரத்து பாதுகாப்பு வாரியம் தனது பூர்வாங்க அறிக்கையில் உடைந்த பிளேடின் பரப்பில் சுமார் 37% சோர்வுடன் ஒத்துப்போகும் அம்சங்களை காட்டியதாக கூறியுள்ளது. புலனாய்வாளர்கள் பிளேடின் அடிப்பகுதிக்கு அருகிலுள்ள ஒரு பகுதியில் சேதத்தை கண்டறிந்துள்ளதுடன் தொடர்ச்சியான அழுத்தத்தால் ஏற்பட்ட உயர் வீச்சு சோர்வின் அறிகுறிகள் கண்டறிந்துள்ளனர். இந்த செயலிழப்புக்கான மூல காரணத்தை அந்த அமைப்பு இன்னும் கண்டறியவில்லை. ஜூலை 10 அன்று நடந்த இந்த சம்பவம் ரியான் ஏரின் துணை நிறுவனமான மால்டா ஏர் இயக்கிய போயிங் 737-800 விமானத்தில் நிகழ்ந்துள்ளது. இந்த விமானம் கிரீஸின் தெசலோனியிலிருந்து ஜெர்மனி மெம்னிகனுக்கு பயணித்துக் கொண்டிருந்ததென்றும் NTSBயின் தகவலின்படி விமானம் 16,000 அடி உயரத்தில் ஏறிக்கொண்டிருந்த போது விமானிகளுக்கு வலது இன்ஜினிலிருந்து அதிகளவான அதிர்வு வந்துள்ளது. எனவே அதிர்வு வேகமாக அதிகரித்த பிறகு விமான குழுவினர் ஒரு பெரிய வெடிச்சத்தை கேட்டுள்ளனர். இதனை அடுத்து கேபினில் அழுத்தம் குறைந்துள்ளது. என்ஜினின் துண்டுகள் விமானத்தின் உடற்பகுதியில் மோதி கேபினுக்குள் புகுந்து 11வது வரிசையில் இருந்த ஜன்னலை உடைத்துள்ளது. உதவிக்கான அழைப்புகளுக்கு பதிலளித்த ஒரு விமான பணிப்பெண் 11F இருக்கையில் இருந்த 61 வயது பயணியொருவர் உடைந்த ஜன்னல் திறப்பில் பாதியளவில் சிக்கியிருப்பதை கண்டுள்ளார். பயணிகள் அந்த நபரை உள்ளே இழுத்து வந்துள்ளனர். அந்த பயணிக்கு கழுத்து மற்றும் தோள்பட்டையில் காயங்களும் உராய்வினால் ஏற்பட்ட தீக்காயங்களும் ஏற்பட்டுள்ளன. விமானம் தெசலோனிக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது விமானத்தில் இருந்த மருத்துவர் அவருக்கு சிகிச்சை அளித்துள்ளார். அத்துடன் பயணிகள் சமையல் அறையில் இருந்த உலோக பெட்டியை கொண்டு அந்த திறப்பை உடைக்க முயன்றனர். விசாரணையாளர்கள் இன்ஜினில் பல பகுதிகளில் இறக்கைகளையும் பார்வையின் எச்சங்களையும் கண்டறிந்துள்ளனர். ஆனால் பறவை மோதியதால் பிளேடு உடைந்ததா என்பதை NTSB இன்னும் உறுதி செய்யவில்லை. மேலும் பராமரிப்பு பதிவுகளின்படி கடந்த ஆண்டில் இந்த இயந்திரம் 4 முறை பறவைகளால் மோதப்பட்டதாக சந்தேகிக்கப்படுகிறது. அவற்றில் 2 மோதல்களுக்கு பிறகு பறவைகளின் எச்சங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. நவம்பர் 2025 மற்றும் மே 2026 இயந்திரத்தின் விசிறி இறக்கைகளுக்கு மீயொலி ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அவற்றில் எந்த சேதமும் கண்டறியப்படவில்லை என்றாலும் NTSBயின் விசாரணை தொடர்ந்தும் நடைபெற்று வருகிறது. இஸ்ரேலால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள கொஸ்டா எனும் பாலஸ்தீனிய கிராமத்தில் பாலஸ்தீனியர்களின் வீடுகளை தீவிரவாத இஸ்ரேலிய குடியேற்றவாசிகள் முற்றுகையிட்டுள்ள சம்பவத்துக்கு பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு பகிரங்க கண்டனம் தெரிவிக்க வேண்டும் என அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. தண்ணீர் மற்றும் மின்சார இணைப்புகளை துண்டித்து கடந்த ஒரு வாரமாக பாலஸ்தீனிய குடும்பங்களை சிறைபிடித்துள்ள இந்த சம்பவத்துக்கு அமெரிக்க தூதுவர் மைக் ஹக்கபி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். அமெரிக்க குடியுரிமை பெற்ற பாலஸ்தீனியரின் வீடு முற்றுகையிடப்பட்டுள்ளதனால் அமெரிக்கா தனது எதிர்ப்பை பதிவு செய்துள்ளது. எனினும் வரவிருக்கும் தேர்தலில் தீவிர வலதுசாரி வாக்காளர்களின் ஆதரவு தேவை என்பதால் நெதன்யாகு இதுவரை இதுகுறித்து கருத்து எதுவும் தெரிவிக்காமல் மௌனம் காத்து வருகிறார். பாரசீக வளைகுடா கடற்பகுதியில் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நீடித்து வரும் மோதல்கள் காரணமாக கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதல்களால் கடலில் பெரும் எண்ணெய் கசிவு ஏற்பட்டுள்ளது. ஈரானின் கேஸ்ம் மற்றும் சிறி தீவுகளுக்கு அருகே செயற்கைக்கோள் புடங்களின் மூலமாக 2 பெரிய எண்ணெய் படலங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. லைபீரியா கொடியுடன் சென்ற சரக்கு கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதே கேஸ்ம் தீவு அருகே ஏற்பட்ட எண்ணெய் கசிவுக்கு முக்கிய காரணம் என கூறப்படுகிறது. மற்றொரு புறம் ஓமான் கடற்பகுதியில் ரஷ்யாவின் கச்சா எண்ணெயை சுமந்து சென்ற கப்பல்
தரைதட்டி சுமார் 2000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்கு எண்ணெய் பரவியுள்ளதனால் அரிய வகை கடல்வாழ் உயிரினங்கள் பெரும் ஆபத்தை சந்தித்துள்ளது. தற்போதைய போர் பதற்றம் காரணமாக மீட்புப் பணிகளை மேற்கொள்வதில் பெரும் சிக்கல் நீடித்து வருகிறது. பிரான்சின் லேண்டஸ் மாகாணத்தில் ஏற்பட்டுள்ள கடும் காட்டுத்தீ காரணமாக 525 கிராம மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அவசரமாக வெளியேற்றப்பட்டுள்ளனர். அடர்ந்த பைன் காடுகளுக்கு புகழ்பெற்ற லேண்டஸ் மாகாணத்தில் கடந்த சில வாரங்களாக முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு கடும் வெப்பநிலை வந்துள்ளது. இதனால் காடுகள் வறண்டு தீப்பற்றக்கூடிய அபாயகரமான நிலையில் காணப்பட்டுள்ளன. இந்நிலையில் லக்லாண்ட் கிராமத்துக்கு அருகிலுள்ள காடுகளில் நேற்று முன்தினம் இரவு திடீரென காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளது. சுமார் 102 டிகிரி பாரன்ஹீட் வெப்பநிலையுடன் பலத்த காற்று வீசியதனால் தீ வேகமாக பரவி சுமார் 2700 ஏக்கர் வனப்பகுதியை எரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீ தற்போது கிராமத்துக்கு மிக அருகில் சென்றுள்ளதனால் உயிருக்கு அஞ்சிய 525 பேர் அங்கிருந்து அவசரமாக வெளியேற்றப்பட்டுள்ளனர். 500க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் 6 விமானங்களின் உதவியுடன் தீயை கட்டுப்படுத்தும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். ஈரான் துறைமுகங்கள் மீதான கடற்படை முற்றுகை மீண்டும் தீவிரப்படுத்தப்பட்டதிலிருந்து அரபிக்கடலில் பயணித்த 62 வணிக கப்பல்களை கடற்படைகள் தடுத்து திருப்பி அனுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் மத்திய கட்டளை தலைமையகம் இதனை தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் இன்று வரையிலான நிலவரப்படி முற்றுகை விதிகளை மீறாமல் பூரணமாக பின்பற்றுவதை உறுதி செய்வதற்காக 3 கப்பல்கள் செயலிழக்க செய்யப்பட்டுள்ளதுடன் 2 கப்பல்களில் நேரில் சென்ற சோதனைகளும் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாஷிங்டன் மற்றும் தெஹ்ரான் இடையேயான மோதல்கள் மீண்டும் வெடித்ததைத் தொடர்ந்து கடந்த ஜூலை 14 முதல் இந்த முற்றுகை நடவடிக்கை மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இருப்பினும் அமெரிக்காவின் இந்த முற்றுகை சட்டவிரோதமானது என்றும் சர்வதேச சட்டங்களை மீறும் செயல் என்றும் ஈரான் தொடர்ந்தும் கூறி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஈரானிய இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையின் உறுப்பினர்கள் உட்பட 5 மூத்த ஈரானிய அரசு அதிகாரிகளுக்கு கனடா பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. ஹார்மோஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து உரிமைகளை முடக்கியதாக குற்றம் சாட்டி இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் சர்வதேச அமைதி, பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை சீர்குலைக்கும் வகையில் இராணுவ சட்ட மற்றும் தகவல் தொடர்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக இந்த 5 நபர்கள் மீதும் தடைகள் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தோனேசியாவின் புளோரஸ் தீவுக்கு அப்பால் இன்று அதிகாலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று அதிகாலை 3:28 மணியளவில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரெக்டர் அளவுகோலில் 7.7 மெக்னியூட்டாக பதிவாகியுள்ளதாக பூகம்பவியல் மையங்கள் தெரிவித்துள்ளன. நிலநடுக்கத்தின் தீவிரத்தை தொடர்ந்து இந்தோனேசியாவின் கடலோர பகுதிகளுக்கு உடனடியாக ஆழிப்பேரலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டு பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். எனினும் இந்த நிலநடுக்கத்தால் இலங்கை கடலோர பகுதிகளுக்கோ அல்லது நாட்டுக்கோ எந்தவித ஆழிப்பேரலையும் அச்சுறுத்தலும் இல்லை என வளிமண்டலவிய திணைக்களம் மற்றும் இடர் மேலாண்மை மையம் என்பன அறிவித்துள்ளது. அத்துடன் பொதுமக்கள் அச்சமடைய தேவையில்லை என்றும் நிலவரம் தொடர்ந்தும் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வடகிழக்கு ஆப்கானிஸ்தானில் பதாஷான் மாகாணத்தில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் மாகாண தலைநகர் ஃபைசாபாத் நகர மேஜர் ஹபீபுர் ரஹ்மான் மன்சூர் உயிரிழந்துள்ளார். கடந்த வியாழக்கிழமை இரவு அவர் காரில் பயணித்துக் கொண்டிருந்தபோது குண்டுவெடிப்பு இடம்பெற்றதாக ஆப்கானிஸ்தான் உளவுத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. எனினும் இந்த தாக்குதல் தொடர்பான மேலதிக விவரங்களை உள்துறை அமைச்சு வெளியிடவில்லை. இதனிடையே சுமார் 2 வாரங்களுக்கு முன்னர் பாதாசான் மாகாண தகவல் மற்றும் கலாச்சாரத்துறை பணிப்பாளர் ஜிபிகுல்லா அமிரி ஃபைசாபாத் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தபோது மர்ம நபர்களால் துப்பாக்கியால் சுட்டு கொல்லப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கில் அமைந்துள்ள நாடு ஏமன். இந்நாட்டில் அரசப்படையினருக்கும் கவுதி அமைப்பினர்களுக்கும் இடையே பல ஆண்டுகளாக உள்நாட்டு போர் நிலவி வருகிறது. ஏமனின் சில பகுதிகளை கவுதி கிளர்ச்சியாளர்கள் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளனர். அந்த பகுதிகளை கைப்பற்ற ஏமன் அரசப்படையினர் முயற்சித்து வருகின்றனர். அதேவேளை கவுதி கிளர்ச்சியாளர்கள் அவ்வப்போது சவுதி, இஸ்ரேல் போன்ற நாடுகள் மீதும் செங்கடலில் செல்லும் சரக்கு கப்பல்கள் மீதும் தாக்குதலை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் கடந்த சில நாட்களாக அரசப்படையினருக்கும் கவுதி கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையே மோதல் தீவிரமடைந்து வருகிறது. அந்நாட்டின் தைஸ் மாகாணத்தில் அரசப்படையினர் நடத்திய அதிரடி தாக்குதலில் கவுதி கிளர்ச்சியாளர்கள் 27 பேர் உயிரிழந்தனர். மேலும் 19 பேர் படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.